Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பதுளையில் நேற்றிரவு இடம்பெற்ற பெரஹிராவின் போது யானை ஒன்று குழப்பமடைந்தமையினால் 24 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். யானை குழம்பியதை அடுத்து மக்கள் பதற்றமடைந்து ஓடிய போதே காயங்களுக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு பெரஹிரா ஆரம்பமாகி பதுளையினூடாக பயணித்துக் கொண்டிருந்த போதே யானை குழப்பமடைந்துள்ளது. இதன்போது பதற்றமடைந்த பார்வையாளர்களில் 24 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகி பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் கூறினர். காயமடைந்தவர்களுள் 14 பெண்களும் சிறுவன் ஒருவனும் அடங்குகின்றனர். பதுளையில் உள்ள மிருக வைத்தியர் NVYD சில்வா சம்பவ இடத்திற்கு சென்று பாதுகாப்பு பிரிவின் ஒத்துழைப்புடன் யானையை மயக்கமடைய செய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பெரஹிராவில் ஏந்தி செல்லப்பட்ட தீப்பந்தம் ஒன்றிலிருந்து விழுந்த தீயினை யானை மிதித்ததை அடுத்து அது குழப்பமடைந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக போலீசார் கூறினர். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் எந்த ஒரு சரத்தையும் நீக்குவதற்கு ஒத்துழைப்புகளை வழங்கப் போவதில்லை என நீதி அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவடிச்சேனையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் தனது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். இந்த நாட்டின் அரசியலமைப்பில் நிரந்தரமாக இருக்கிற ஒரு திருத்தமாகத்தான் 11வது சட்ட திருத்தத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நோக்குகிறது. அந்த சட்ட திருத்தத்தின் எந்த அம்சத்தை அகற்றுவதற்கு, அது போலீஸ் அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, காணி அதிகாரங்களாக இருந்தாலும் சரி, அகற்றுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் உடந்தையாக இருக்க மாட்டோம் என்பதை மிக பகிரங்கமாக தெளிவாக நான் சொல்லி வைக்க வேண்டும். 13வது சட்ட திருத்தத்திலே இருக்கிற அதிகாரங்களை விடவும் கூடுதலான அதிகாரங்களை மாகாண சபைக்கு வழங்குகிற ஒரு திருத்தத்தை கொண்டு வருவதை மாத்திரம்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளினால் நன்னீர் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுகின்றது. அம்பாறை கோணாவத்தை ஆற்றை நம்பி வாழும் நன்னீர் மீனவர்களின் கதையே இது. நீர் வளத்திற்கு குறைவில்லாத கிழக்கிலங்கையின் அம்பாறை அட்டாளைச்சேனை பகுதியின் கோணாவத்தை ஆறு இது. சுமார் 4 கிலோமீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்ட கோணாவத்தை ஆறு தன்னை நாடி வரும் நன்னீர் மீன்பிடியாளர்களை எப்போதும் வெறுங்கையுடன் அனுப்பியதில்லை. 500க்கு மேற்பட்ட நன்னீர் மீன்பிடியாளர்கள் கைவீச்சு வலை மூலமே கோணாவத்தையில் மீன்பிடித்து வருகின்றனர். எனினும் கோணாவத்தை ஆற்றை நம்பி நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் தற்போது தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுக்க முடியாத நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். தூர நோக்கின்றி தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி சில நன்னீர் மீன்பிடியாளர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதால் கோணாவத்தை ஆற்றின் மீன் வளம் சூறையாடப்படுவதாக மீனவர்கள் அங்கலாய்க்கின்றனர். அவங்களோட அன்றாட ஜீவன தேவைகளுக்காக இந்த ஆற்றை நம்பியுள்ள இந்த கிராமத்து மக்கள் இங்கு தடை செய்யப்பட்ட வலைகள், குறிப்பாக டிஸ்கோ வலை, நைலோன் வலைகள், கங்கூஸ் வலைகள் என்று சொல்லி பலதரப்பட்ட வலைகளை இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் இழுத்து தடை செய்யப்பட்ட மீன் குஞ்சுகள், சின்ன மீன்கள், அறியக்கூடிய வகையான மீன் இனங்களை இந்த ஆற்றிலிருந்து இந்த பிடிக்கிறதால அன்றாட ஜீவனோபாயத்தில் இருக்கிற மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கான நிலைமையிலே இருக்கின்றார்கள். அதனால் தடை செய்யப்பட்ட வலைகள், கரவலைகள், கங்குச்சி வலைகள் இதில் வீசி மீன்களை, அந்த சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி அவங்க மோசடி செய்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த தொழில்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட போதிலும்
இதுவரை எந்தவிதமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை என நன்னீர் மீன்பிடியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த வலைகள் தடுத்து நீங்கள் நிப்பாட்டுங்க, உடனடியாக நிப்பாட்டுறதுக்கு அதிகாரிகள்கிட்ட உடனடியாக இதை சொல்லி நீங்கள் எல்லாம் மட்டக்களப்பில் அங்கே எல்லாம் தடை செஞ்சிருக்காங்க, அதை பற்றி என்னென்னு கேட்காங்க. இல்லை இதை கொஞ்சம் நீங்கள் ஊரில் உள்ள பெரியாக்கள் இதை செஞ்சுதாங்கன்னு நாங்கள் எத்தனை தரம் சொல்லியிருக்கோம், ஒருத்தரம் என்னென்னு கேட்கல. இயற்கைக்கு இசைவாக வாழும் மனிதர்களை காலம் கரைப்பதில்லை. இயற்கையுடன் முரண் பிடிப்பவர்களை காலம் விட்டு வைப்பதும் இல்லை. கோணாவத்தை ஆற்றுக்கு ஏற்புடைய நன்னீர் மீன்பிடி முறைகளை கையாண்டு அங்குள்ள நன்னீர் மீன்பிடியாளர்கள் பயன்பெற வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சிலாபம் ஆனவிழுந்தாவ பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றில் இன்று முற்பகல் தீ பற்றியுள்ளது. இதனையடுத்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீ பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடும் பிரயத்தனம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று முற்பகல் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த முச்சக்கர வண்டியில் தீ பற்றியது. பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த போது வண்டிக்குள் இருந்த சிறு பிள்ளை ஒன்று விளையாட்டு பின்னர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரதேசவாசிகள் இணைந்து முச்சக்கர வண்டியை எரிபொருள் நிலையத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். கடும் பிரயத்தனத்தின் பின்னர் முச்சக்கர வண்டியில் பரவிய தீ தணிக்கப்பட்டது. முச்சக்கர வண்டியில் பரவிய தீயினால் எரிக்காயங்களுக்குள்ளான நிலையில் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிள்ளைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அடுத்து பிஸ் ஃபர்ஸ்ட். எரிபொருள் மற்றும் எரிவாயு துறைகள் தொடர்பில் கூட்டு திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க இந்திய எரிபொருள் கூட்டுத்தாபனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தயாராகுவதாக தி ஹிந்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு விநியோகமும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய எரிபொருள் கூட்டுத்தாபன செயலாளர் விவேக் ரே மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த கூட்டு திட்டம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் மற்றும் எரிவாயு தொடர்பான உத்தேச கூட்டு திட்டத்துக்குரிய யோசனைகளை இந்திய எரிபொருள் கூட்டுத்தாபனம் சமர்ப்பிக்க உள்ளதாக தி ஹிந்து ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மணிப்புரம் பிரதேச வனப்பகுதியிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட ஒரு தொகை தேக்கு மரக்குச்சிகளை கரடியனாறு போலீசார் இன்று அதிகாலை கைப்பற்றியுள்ளனர். இதன்போது 30க்கும் அதிகமான தேக்கு மரக்குச்சிகள் மற்றும் லாரி என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் 2 சந்தேக நபர்களையும் கரடியனாறு போலீசார் கைது செய்துள்ளனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அதிக எண்ணிக்கையிலான போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சந்தேக நபர்கள் மரக்கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீசார் சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். சந்தேக நபர்களை நீதவான் முன்னிலையில் ஆஜர் செய்வதற்கான நடவடிக்கைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை நிந்தவூர் அரசடி தோட்டம் பகுதியில் உள்ள பாழடைந்த கிணறொன்றிலிருந்து ஆணின் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நிந்தவூர் 7ஆம் பிரிவைச் சேர்ந்த 28 வயதான ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. நிந்தவூர் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் தொடர்பில் சமாந்துறை நீதவான் விசாரணைகளை நடத்தினார். அதனையடுத்து சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் மேலும் குறிப்பிடுகின்றது. குளியாப்பிட்டி ஹெட்டிபோல வீதியின் மலகனி குளத்துக்கு அருகில் லாரியிலிருந்து விழுந்து 13 வயதான சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். பண்டுவஸ்னுவர நோக்கி நேற்று மாலை பயணித்த லாரியின் பின்புறமாக அமர்ந்து சென்ற போதே சிறுவன் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மொரகனே கலகெதிர பகுதியைச் சேர்ந்த சிறுவனே இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் லாரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார்.
2012ஆம் ஆண்டு SLPL தொடரில் ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் தகவல் இந்தியாவைச் சேர்ந்த குருபிரீத் சிங் மாகோ பகிரங்கப்படுத்துகின்றார். ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்டால் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் என எனது சகோதரர் வீட்டில் கலந்துரையாடப்பட்டது. அதன் ஒளித்தொகுப்பு என்னிடம் உள்ளது. இந்திய பிரஜை குருபிரீத் சிங் மாகோ. SLPL தொடரில் ஆட்ட நிர்ணயம் இடம்பெற்றதாக கூறப்பட்ட ஒளித்தொகுப்பு தமக்கு கிடைக்கப்பெற்றதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் உறுதி. 1 வருடம் கடந்துள்ள நிலையில் ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் என்ன? கிரிக்கெட் நிறுவனம் தொடர்ந்து மௌனம் சாதிப்பது ஏன்? தமிழ் திரையுலகின் ஆஸ்தான பாடகர்களில் ஒருவரான TMS என வர்ணிக்கப்படும் TM சவுந்தரராஜன் என்று இயற்கை எய்தினார். சுகவீனமுற்றிருந்த நிலையில் தனது 91வது வயதில் இன்று அவர் காலமானதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு சக்தி FM தயாரித்த வேலாயுதா பக்தி இருவட்டில் TM சவுந்தரராஜன் முழுமையான பாடலொன்றை பாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த TM சவுந்தரராஜன் மயிலாப்பூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டு சென்னை மந்தைவேலியில் உள்ள தனது வீட்டில் சிகிச்சை பெற்று வந்த TMS அவ்வப்போது வைத்தியசாலையிலும் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார். 1922ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் திகதி தமிழ் திரையுலகின் பிரபல பின்னணி பாடகரான TM சவுந்தரராஜன் பிறந்தார். சாஸ்திரிய சங்கீதத்தை கற்று திரைப்பட உலகில் காலடி பதித்த TMS தனது கம்பீரமான காந்த குரலால் ரசிகர்களின் அன்பிற்கு பாத்திரமானார். MGR, சிவாஜி கணேசன், TM ராமராவ், SS ராஜேந்திரன், நாகேஸ்வர ராவ் உள்ளிட்ட பிரபல நடிகர்கள் மட்டுமின்றி ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட நடிகர்களுக்காகவும் ஜனரஞ்சக கலைஞரான TMS பின்னணி பாடியுள்ளார். திரைப்பட பாடல்கள் மாத்திரமின்றி சில பக்தி பாடல்களையும் பாடி ரசிகர்களின் மனதை TMS வென்றுள்ளார். தாய்மை, காதல், வீரம், நட்பு, தத்துவம், பக்தி, ஞானம் எனும் பல்வேறு உணர்வுகளையும் தனது குரலால் வெளிப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்த பாடகராகவும் TMS திகழ்ந்துள்ளார். பத்மஸ்ரீ, கலைமாமணி உட்பட ஏராளமான விருதுகளையும் பெற்றுள்ள TM சவுந்தரராஜன் 10,000க்கும் அதிகமான தமிழ் திரை பாடல்களை பாடியுள்ளார். உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் துணியிசை பாடலை பாடிய 16 கலைஞர்களில் TM சவுந்தரராஜனும் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.